ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் போட் நெக் வித்து பாட் நெக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பாட் நெக் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பவும் போல் பேசிக்காக வந்து மெஷரிங் டேப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல், ஒரு பென் எடுத்திருக்கேன். பேப்பர் கட் பண்ணுறதுக்கு சிசர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாத்தில் வந்து மார்க் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளாத்தில் வந்து அந்த பேப்பரை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஆல்ரெடி நிறைய டைப்ஸில் வந்து நெக் வந்து நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு நெக்லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண தெரியலனா அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக இருக்கிற எல்லா நெக்லைன்ஸுமே வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் சேம் அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு நெக்லைன்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நெக்லைன் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் என்ன ஹைட் வித் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கூட வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லராக இருந்தாலுமே இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குமே இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வாங்க இதில் எப்படி போட் நெக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட் நெக் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பாட் நெக் ட்ரா பண்ணுறது எல்லாமே வந்து மேலே போட் நெக் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே தான் வந்து பாட் நெக் வந்து ட்ரா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் பார்க்குறது நல்லாயிருக்கும். போட் நெக் பார்த்திங்கன்னா எப்பவுமே 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப லீனாக, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 4 இன்ச் வந்து எடுப்பாங்க போட் நெக்குக்கு. இந்த போட் நெக் மார்க் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா, மொத்தமாக நீங்கள் ஷோல்டரும் நெக்கும் வந்து சேர்த்து நீங்கள் மெஷர் பண்ணி அதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு 4 இன்ச் வந்து எடுக்கிறீங்க. நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட நெக்குக்கு ஒரு 3 இன்ச் வந்து எடுப்பீங்கன்னா போட் நெக்குக்கு வந்து ஒரு 4 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஷோல்டருக்கு வந்து எப்பவும் போல் ஒரு 3 இன்ச் வந்து விடுறீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு கிடைக்காது. அதை விட சின்ன ஷோல்டர் தான் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் போட் நெக்குக்கு 4 இன்ச் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு எப்பவும் போல் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து பெருசாகிடும். அதனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா பேப்பர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து அதே மாதிரி 3.5 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 9 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு தேவையான அளவு நம்ம போட் நெக் வந்து வச்சுக்கலாம். 3 இல்லை 3.5 4 இன்ச் கூட நம்ம வந்து போட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நான் 9 இன்ச் தான் வந்து ஹைட் வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு 3 இன்ச் வந்து போட் நெக் மாதிரி ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதையே 4 இன்ச் பை 4 இன்ச், அதாவது மேலேயும் 4 இன்ச் வச்சுக்கலாம், கீழேயும் வந்து இந்த பாக்ஸ் போட்டோம் இல்லையா, இதையும் வந்து 4 இன்ச் வந்து வச்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த நெக்குக்கு 10 இன்ச் கூட வந்து ட்ரா பண்ணுவாங்க. இப்போ வந்து இது ஒரு போட் நெக் ஷேப்புக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து வச்சுட்டு சின்ன கர்வாக வந்து நீங்கள் வெறும் போட் நெக் மட்டும் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சு சின்னதாக ஒரு கர்வ் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு போட் நெக் மாதிரி கிடச்சிடும். ஆனால் நீங்கள் பாட் நெக் வந்து கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பற்றி சொன்னேன் இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 4 இன்ச் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணி டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணுறது வந்து கரெக்டாக நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு, அதாவது நம்ம நார்மலாக ஒரு 2.5 இன்ச் வந்து வச்சுட்டு ஒரு நெக் டிசைன் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு 2 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து டிசைன் வந்து கொடுப்போம். ஷோல்டர் சைடு, அதாவது நான் ஷோல்டர் சைடு வந்து சொல்கிறேன். நெக்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் ஒரு 2 இன்ச் கூட வந்து நம்ம டிசைன் வந்து கொடுப்போம். அந்த மாதிரி இந்த போட் நெக்குக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரில் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச் வந்து கொடுத்துக்கோங்க. டிசைன்ஸ் வந்து கொடுக்குறது இருந்தால் ஒரு 1 இன்ச் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்தா நமக்கு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. நம்மளோட டிசைனை வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, போட் நெக்கு மட்டும் அந்த மாதிரி சின்னதாக ஒரு கர்வ் வந்து கொடுத்துருக்கேன். இதுவே நம்ம இப்போ இந்த பாட் நெக் வந்து நான் ட்ரா பண்ண போகிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேப் விட்டு
இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மார்க் பண்ணுறதுல எந்தவித டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அழகாக வந்து மார்க் பண்ணலாம். இப்போ கீழே நம்ம பாக்ஸ் போட்டோம்லையே அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து வச்சு நீங்கள் வந்து அந்த வளைவு வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக, அதாவது பின்னாடி கழுத்து வந்து நல்லா அகலமாக வேணும்னா இந்த மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அந்த மெத்தடில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் விரிவாக வந்து கிடைக்கும். நமக்கு பேக் நெக் வந்து உங்களுக்கு இப்படி பிடிக்கணும், நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் நெக்ஸ்ட்டு மெத்தடில் வந்து சொல்லி கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஃபேட்டாக, அதாவது 38, 40 ப்ளவுஸில் இருக்குது சைஸஸ் ப்ளவுஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த நெக்லைன் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களாம் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நம்ம பேப்பரில் பார்க்குறத விட இந்த டிசைனை வந்து நம்ம ட்ரா பண்ணி மார்க் பண்ணிவிட்டு டிசைன்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸோட பேக் நெக் வந்து அந்த ஓப்பன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 38, 40 சைஸ் இருக்கிற ப்ளவுஸ் வந்து போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்டாக நான் அதில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை கட் பண்ணிட்டா இன்னுமே அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணலை, வேக வேகமாக கட் பண்ணதுனால. நீங்கள் மார்க் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு டைப் வந்து பார்க்கலாம். நான் இதுக்குமே வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே. கீழே அதே மாதிரி 9 இன்ச் வந்து ஹைட் வச்சுக்க போகிறேன். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கரெக்டாக அந்த மெஷரிங் டேப் வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு 1/4 இன்ச் கூட வந்து நமக்கு எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இதுக்கு வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வெறும் போட் நெக் மட்டும் வேணும்னா நீங்கள் போட் நெக் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி மேலே வந்து போட் நெக்குக்கு நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் விட்ற மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு கீழே இந்த பார்ட் வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக நெட் கிளாத் கூட நான் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெட் கிளாத் கொடுப்போம் இல்லையா, நெக்கில் வந்து பேக் நெக்கில் நம்ம வந்து நெட் கிளாத் கொடுப்போம். அந்த நெட் கிளாத்துக்கு இந்த மாதிரி நெக்கில் வந்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். இந்த வளையை வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுக்குறேன். இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டாட்ஸ்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைன்ஸ் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட கூட நீங்கள் வேணும்னா சின்னதாக வேணும்னாலும் சின்னது பண்ணிக்கலாம், பெருசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கலாம். ஷேப் வந்து நம்ம வேறு ஷேப்பில் கூட இதை ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் நெக் டிசைன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதையும் வந்து உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வீடியோ பிகினர் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. கட் பண்ணும்போது மட்டும் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஷேப்லாம் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா பார்த்து பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் டெய்லராக இருக்கீங்கன்னா நான் இப்போ பேப்பரில் கட் பண்ணதை நீங்கள் கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நெக்கில் வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கில் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிட்டா நான் உங்களுக்கு அந்த நெக் வந்து பார்க்கவே ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். அந்த ஷேப்பும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். டெய்லராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேன்வாஸில் கட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்லேயே வந்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ளவுஸோட அந்த பேக் நெக் எங்கே ட்ரா பண்ணணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிசைன் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து 2 பக்கமும் கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து நமக்கு அந்த நெக்லைன் வந்து இருக்கும். நீங்கள் இன்னும் கூட வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து நீட்டாக வந்து கொண்டு வரலாம். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. பேசிக்காக வந்து இப்படி தான் இந்த போட் நெக் வித் பாட் நெக் வந்து நம்ம கட் பண்ணணும்.
உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன வளைவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்னில் கட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து தான் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் வந்து பேக் நெக்கில் எப்படி டிசைன்ஸ் வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.